ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. நில முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோரின் 300 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். அமலாக்கத்துறை நடவடிக்கை. சென்னையில் நடைபெற்ற சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று புதிய நூல்களை வெளியிட்டார். இந்துத்துவ அரசியலை முறியடிக்க நடிகர் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு. மத்தியில் ஆளும் பாஜக அரசால் நாட்டின் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. திமுக வழக்கறிஞர் அணி மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் அதிகரிக்கும் கடல் அரிப்பு. அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆய்வு. அரசு பள்ளி மாணவர்களின் விமான பயண ஆர்வத்தை நிறைவேற்றிய தலைமை ஆசிரியர். நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிதி உதவியுடன் சாதித்து காட்டியவருக்கு பலரும் பாராட்டு. திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறனுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா. விடுதலை திரைப்படத்தை சிறப்பாக இயக்கியதற்காக தமிழர் உரிமை கழகம் ஏற்பாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய பாஜக அரசால் நமது நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து திமுக சட்டத்துறை உரிமைகளை வென்றிருப்பதாக புகழாரம் சூட்டினார். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசியலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மையை சீர்குலைக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கடிந்துரைத்தார். பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து போராடி வருகிறோம் என கூறிய உதயநிதி, இந்தியா கூட்டணி அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிக்கிறது என கூறினார். திருச்செந்தூர் கோயில் கடல் அரிப்பை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு இருப்பது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். திருச்செந்தூர் கோயிலுக்கான கும்பாபிஷேக பணிகள் வரும் ஆண்டில் நடைபெற உள்ளதால் அதற்குள் இந்த மண் அரிப்புக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், வல்லுநர் குழு உதவியுடன் தமிழக முதல்வர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்தார். இந்துத்துவ அரசியலை முறியடிக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய் தனது கட்சி மாநாட்டில் மதவாத சக்திகளுக்கு எதிராக பேசியது பற்றி குறிப்பிட்டார். உண்மையிலேயே மதவாத சக்தியையும் இந்துத்துவா சக்தியையும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் என நினைத்தால் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். அதுதான் விஜய்க்கும் அவரது கொள்கை கோட்பாட்டிற்கும் எல்லோருக்கும் சரியானதாக இருக்கும் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை பகுதியில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலையொட்டிய கடற்கரையில் கடந்த 1 மாதமாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கடல் அரிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர். IIT நிறுவன பேராசிரியர்களும் அதிகாரிகளும் அவர்களுடன் சென்று கடல் அரிப்புக்கான காரணங்களை ஆய்வு செய்தனர். நில முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோருக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, அவரது மனைவி பார்வதி மீதான நில முறைகேடு குறித்து நடைபெற்ற விசாரணையில் சில ரியல் எஸ்டேட் அதிபர்கள், ஏஜெண்டுகளுக்கு பினாமி பெயரில் சட்டவிரோதமாக வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. அந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள், ஏஜென்ட்டுகள் பினாமி பெயரில் இருந்த 142 அசையா சொத்துக்கள் என 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை விளக்கமளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை அடுத்த மாதம் 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 8வது பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு விவரங்கள் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுகின்றன.
பட்ஜெட் உரையின் போது புதிய நேரடி வரி சட்டத்திற்கான மசோதாவை நிதியமைச்சர் அறிமுகப்படுத்த உள்ளார். வரி செலுத்துவோர் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்கள் அடிப்படையில் புதிய நேரடி வரி சட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளது. இதற்கான நேரடி வரி சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படலாம் என தெரிகிறது. புதுக்கோட்டை வடவாளத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். இதில் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 600 காளைகள் களமிறக்கப்பட்டன. 350 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கி அசத்தினர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் குக்கர், கேஸ் ஸ்டவ், டேபிள் ஃபேன் போன்ற பல்வேறு பரிசுகளும் ரொக்கமும் வழங்கப்பட்டன. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுக்கோட்டையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள், சிறார்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் உள்ள சித்திரவிடங்கம் கிராமத்தில் நற்பணி மன்றத்தை சேர்ந்த இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். கோலப்போட்டி, செங்கல் தூக்குதல், பானை உடைத்தல், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், இசை நாற்காலி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் பெண்கள், சிறார்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் விருப்பத்தை நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிதியுதவியுடன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒருவர் நிறைவேற்றியிருக்கிறார். தென்காசி மாவட்டம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்த போது விமானத்தில் போக ஆசையாக இருப்பதாக தலைமை ஆசிரியரிடம் மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களின் இந்த ஆசையை நிறைவேற்றும் வகையில் தலைமை ஆசிரியர், அவரது துபாய் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெற்றோர்களின் உதவியுடன் நிதி திரட்டி விமானத்தில் பயணம் செய்ய முயற்சி மேற்கொண்டார். அதன்படி 5ஆம் வகுப்பு பயிலும் 20 மாணவர்களும் 5 ஆசிரியர்களும் 2 நாள் கல்வி சுற்றுலாவாக மதுரையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் பயணம் செய்தனர். சென்னையில் பிர்லா கோளரங்கம், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு நாளை இரவு தென்காசிக்கு திரும்புகிறார்கள். தங்களது ஆசையை நிறைவேற்றிய தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். இந்த விமான பயண வாய்ப்பு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்களது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் என தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தமிழர் உரிமை கழகம் சார்பில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அவர் அண்மையில் இயக்கிய விடுதலை 1 மற்றும் விடுதலை 2 திரைப்படங்கள் சிறந்த கதைக்களத்திற்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. இதனை பாராட்டும் வகையில் இந்த விழா நடத்தப்பட்டது. இதில் மூத்த வழக்கறிஞர் ப. மோகன், மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி, தற்சார்பு விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றிமாறனை சிறப்பித்தனர். கரூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் நெரூரை அடுத்த அரங்கநாதன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த இளவரசன் என்பவர் வெங்கமேடு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அப்பகுதியை சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மாணவி அளித்த புகாரின் பேரில் வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசனை போக்சோ வழக்கில் கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் வழக்கு குறித்து அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற சர்வதேச புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெற்றது. நிறைவு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதிய நூல்களை அவர் வெளியிட்டார். நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதில் உலகின் பல்வேறு நாடுகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் இடம்பெற்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்து சவரன் 59,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 59,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 7,450 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்தது. இந்த நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 59,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,435 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 ரூபாய் 104 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாயாக உள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.